பரம்பரை கதி இருந்துச்சு ஆட்சிக்கு. அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு போவாங்களாம். அப்ப பேயாமலை பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டம் ஒத்தையிலே வரப்பட்டு வராமியா. ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பட்டுனாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப குறையா இருக்கு. அப்ப ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒரு ஆளு, இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அதுலயும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. நாளைக்கு வேலைக்கு வேணுமா? அதுக்கு அவளுக்கு சம்பளத்தை பாத்தியோ? 250 ஓவா, 250 ரூபா. காலையில ஆட்டோ சாரிச்சு அவளுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போண்டா டீ, போண்டாவும் டீயும். இது போவ காலையில 10 மணிக்கு தான் வேலைக்கு போறாங்க, வீட்டுக்கு 4 மணிக்கு அவாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவா. ஆமா, அந்த காலம் களை வெட்டினாலும் நாத்து நட்டாலும் நிற போட்டு செய்வாங்க வேலை. தெற்க வந்து நிமிருவாளா, அப்படி வேலை பார்த்திருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்ப யாருக்கு சீத்துவம் இருக்கு? போட்ட மம்பட்டிய புடுங்கிறதுக்கே பலம் இல்ல. ஒரு நாள் அப்படித்தான் ஈர வரப்பு வேலைக்கு போயிருந்தேன். போன உடனே ஒரே போட்டு போட்டேன். மம்பட்டியா மம்பட்டி வாங்கி போட்டீரோ? போட்டேன். சரி, வரப்புக்குள்ள இருந்துச்சு. மலைக்கு அதுக்கும் முங்கிரும்ல. ஆமா, அது செங்கோட்டை மம்பட்டி, நல்ல கனத்த மம்பட்டி. வாங்கி வெட்டினோம்னா ஃபுல்லா முங்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சீரு? மம்பட்டியை புடுங்க முடியாம பக்கத்துல 4 தம்பிமார் வந்தாங்க. சரி, நீங்க வந்து மம்பட்டியை புடிங்கி கொடுத்துருங்க ஐயா, நான் கழுவி கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கேன். அதான் சீத்தவங்கிட்ட கழுதைக்கு சின்ன கழுதை துணையா. நல்ல கழுதை. போட்ட மம்பட்டியை புடுங்க முடியல, அப்புறம் எங்க அக்கா எப்படி உங்க மதிப்பா? அப்போ அந்த காலம் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் அவர் ஒத்தையில வரப்பேட்டிட்டு வந்தாருன்னா அவருக்கு சம்பளம் வெறும் 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா அந்த அம்மா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டே அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படி சிரிச்சா அவர் வீட்டுக்கே வரமாட்டாரு. இது எங்க அம்மா எசைக்கம்மா சிரிச்சத மாதிரி இருக்கு. சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா ஐயா? அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா நீங்க இப்பதான் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்களோ? வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க அப்படின்னு குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். ஏன் என்ன வேலைக்கு போயிட்டு இந்த ஆம்பளைக்கு குளிக்கும் போது கட்டிய மனைவி முதுகு தேய்ச்சி விட்டான்னா என்ன ஆகும்? மனைவி கைப்பட்ட உடனே அவர் களைப்பெல்லாம் பறந்து. அந்த அம்மா ஏன் அந்த காலம் முதுகு தேய்ச்சி விட்டா தெரியுமா? அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் மொங்கு மொங்குன்னு வெட்டி எறிதார் பாத்தியா? அந்த ஒரு மம்பட்டி மண்ணுல காப்பிடி மண் அவர் முதுகுல தான் விழுமாயா. அந்த அளவுக்கு வேகமா வேலை பார்த்திருக்காரு. ஆனா இப்போ நீங்க பாக்க வேலைக்கு உங்களுக்கு முதுகு தேப்பாளா? முதுகு தேய்க்க மாட்டா, தேப்பா கிடக்கு. சென்னஞ்சவரி இருக்கு பாத்தியா? சென்னஞ்சவரியை தூக்கியாந்து போட்டு 2 உருக்காங்கல்ல தூக்கியாந்து வந்துருவா. கொச்சங்கயிறு இருக்கு, 4 மடிச்சு 2 இழுப்பு இழு. இழுக்கன்னா இழு, இல்லன்னா நீ சும்மா தண்ணிய மேல வழி ஊத்திக்கோ. ஏன்னா அந்த காலம் அப்படியே அவங்க வேலை பார்த்தாங்க, அந்த அம்மாவும் பணிவிடையை பார்த்தாங்க. அதை போல கைலாசத்திலே ஆதிவரா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து பகவானோடு பார்வதியும் ஆதி வெள்ளி கையிலே கலைப்பாரி இளைப்பாரி கையில இருக்கும் போது மறுநாள் பொழுதறி அங்கே மங்கையான பார்வதி அழகு மங்கையான பார்வதி அப்போ மறுநாள் பொழுதறி மங்கையான பார்வதி கலைப்பாரி இளைப்பாரி 2 பேர்களும் கையில இருக்கும் போது பராசக்தியாகப்பட்ட பார்வதி ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடம் படிகளுக்கு
போறீங்க. அப்படி உலகமெல்லாம் படி இழக்க போகும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, இது என்ன இறைவன் மீது வந்த சந்தேகம்? உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமா? 10 பொருளுக்கு அர்த்தம் என்றா என்ன தெரியுமா? ஒன்றா ஒன்றாண்டி சிவ உடைய தாயே, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் தாயே, மூணு மூணாண்டி முக்கன் எம்மா, நாலு நாலாண்டி நாலு வேதங்கள் தாயே, ஐந்து நல்ல ஐந்தாண்டி 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 ஐந்து பஞ்சபூத மூணாந்தாண்டி ஐந்து பஞ்சபூத மூணாந்தாண்டி எம்மா, ஆறு ஆறாண்டி ஆறு சாஸ்திரம் தாயே, ஏழு ஏழாண்டி ஏழு சமுத்திரம் எம்மா, எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளும் 9 9ஆண்டி நவக்கிரகம் 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி 10 ஆண்டி பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி நானு அசைந்தால் அசையும் அம்மா, அகில இந்த உலகமே நான் கண்ட நகரும் அம்மா, நான் படைத்த உலகமே ஏடியம்மா பார்வதி, இரவு நான் தான் பகலும் நான், இருளு நான் தான் ஒளியும் நான். அடியே பார்வதி, 7 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான் அம்மா. அம்மா பார்வதி, 7 உலகத்திலேயும் ஆண்டவன் நான் இல்லையானா இந்த உலகத்திலே அணுவும் அசையாது. ஆண்டவன் இல்லன்னா எதுவுமே நடக்காது. இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. இல்ல, எப்ப பார்த்தாலும் இருட்டாத்தான் இருக்கும். ஆமையா, இரவு வரணும்னா ஆமா, என்ன செய்யணும்? இரவு வரணும்னா சந்திர பகவான் வரணும். இரவுல வெளிச்சம் சந்திர பகவான் வரணும். பகல் வர வேண்டுமானால் சூரிய பகவான் வர வேண்டும். வர வேண்டும். ஆமா, அப்ப இறைவன் நான் இல்லையானா இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது பார்வதி. ஆமா, அப்படி 10 பொருளுக்கும் நாங்க அர்த்தமா இருந்தா நீங்க நல்லா படிப்பீங்க. 10 பொருளுக்கு அர்த்தமாக நான் இருந்தாலும் சிவபெருமான் இல்லையான இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் நீங்க வணங்கி வருகிறீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணம் என்று சொன்னா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காதம்மா. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, என் மீதா உனக்கு சந்தேகம்? அப்பந்தான் பார்வதி நினைக்க வேண்டானே.
அப்பந்தான் பார்வதி நினைக்கா எப்படி அது எப்படி ஆண்டவன் இரு கண்களுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியார் ஆதிசக்தி பார்வதியார் அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகாரத்தை எடுப்பார் இருகாரத்தை எடுப்பார் ஈசன் கண்ண பத்துவார் அவன் ஈசன் கண்ண பத்துவாளா அவன் பகவான் கண்ண பத்தும் பார் உலக இருளான் சிவனார் கண்ண பத்தும் சிவ உலக இருளான் கடவுள் கண்ண பத்தும் கடவுள் கண்ண பத்தும் இந்த கலி உலக இருளான் அப்ப ஈரேழு உலகமெல்லாம் இருளா இருக்குதையா பாரேழு உலகமெல் பாலடைந்திருக்குதை ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்த உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு இருக்கின்றது. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலையா பார்க்க முடியும்? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அது என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னு சொன்னா அதுக்கு கூட காத்தாடி வேணும். காத்தாடி வேணும். காத்தாடி இல்லனா கண்ணு அவியுமா? காத்தாடி இல்லனா கண்ணு அவியாது. உறக்கமே வராது. தூக்கம் வராது. கரண்ட் இல்லாம அந்த காலம் வாழ்ந்தாங்க. ஒத்த சிமிழி லைட்ட வச்சுக்கிட்டு ஒரு கோட்டை நெல் அவிச்சு தட்டிடுவாங்களாம் அப்போ. அதுலயும் பாதி கண்ணாடி உடைஞ்சிருக்கும் பாத்துக்கோ. சரி. அத வச்சு அந்த காலம் வாழ்ந்திருக்காங்க. ஒரு கண்ணாடி சிமிழ் 25 பைசா இருக்கும். ஆமா. அந்த 25 பைசா சிமிழ் வாங்க முடியாது. பிறகு அந்த காலம் ஒரு பைசா. இப்போ நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லனா நமக்கு காரியமே நடக்காது பாத்துக்கோ. வாங்க முடியல நேம் தெரியுமா? சரக்கு அடிச்சு போட்டு பாட்டுல போட்டுப்பாங்கல்ல. சரக்கு அடிப்பேர்ல. அந்த பாட்டுல ஒரு திரிய போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி பத்த வச்சு விட்டுருவேன். அது வீடு பூரா கரியா போகுமே தாத்தா. ஆமா பந்து எரிஞ்ச மாதிரி எரியும். அதானே. ஏன்னா மண்ணெண்ணெயில எரிஞ்சப்பறம் அப்படித்தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம முகம் கருப்பாத்தான் இருக்கு. இதுல வேற புகை பிடிச்சிடும். அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப எங்க தாய்மார்களுக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா ஏசுவாங்க பேசுவாங்க. ஏன்னா காலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாத்தியா? அதுக்காக இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் காலையில இட்லி தோசையை தவிர வேற ஒண்ணும் சாப்பிடாது. அதுக்காக மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்காக காலையில சட்னி வைக்கணும்னு ரெடி பண்ணுவாங்க. ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல ஆட்டுனா. இப்ப மாவாட்டை யாருக்கு தும்பு இருக்கு? ஆட்டு உரல் எங்க இருக்கு? ஆத்துல விட்டாச்சா? ஆத்துல போகுதா ஆட்டு உரல்? கிடக்கும். ஆட்டு உரல் ஏன் இல்லன்னா அப்ப உள்ளவங்களுக்கு ஆட்டுவதற்கு தும்பு இருந்துச்சு. இப்ப உள்ளவங்கள மாவாட்ட சொல்லி உட்கார்ந்து கல்ல பிரட்டி வெளியே தூக்கி போட்டுருவா. ஆமா. அதுக்காகத்தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு கஞ்சியே கிடையாது. பிறகு எங்க அம்மா வந்து சோள கஞ்சி காய்ச்சி தருவா. சரி. ஒரு நேரம் தான் கஞ்சி கிடைக்கும், மத்தியானம் மட்டும். அத்தை சோள கஞ்சி. சரி. ஒரு நேரம் மட்டும் தான் சோள கஞ்சி கிடைக்கும். அப்போ அற்ப சொற்பமா தானே. அப்பவும் வயிற்று கிடைக்காது. இப்ப வெளியே தோசை தான் சாப்பிடுவோம்னு அடம் பிடிக்குது. ஆமையா. அப்படின்னா இட்லி தான் சாப்பிட முடியுது. சரி. என் மாவன் கிட்ட சொல்லுதேன், நீ சரியா சாப்பிட மாட்டேங்க. தோசை சுட்டு தான் சாப்பிட மாட்டேங்க. இட்லி சுட்டு தான் சாப்பிட மாட்டேங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு கஞ்சியே கிடையாதுடா அப்படின்னு அவன் சொன்ன அப்படின்னா சரி அவன் சிரிக்கான். அது எப்படி கஞ்சி இல்லாம இருக்கும்? ஏன்னா இப்ப விதவிதமா நிறைய வித்தியாசமா சாப்பாடு வந்ததுனால பிள்ளைகளுக்கு அந்த அருமை தெரியல. நம்ம பாட்ட பாட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த ஆட்டுடல் இல்லாததுனால தாய்மார்களுக்கெல்லாம் மாவாட்ட ஈஸியா இருக்கணும்னு ஒரு கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. லக்ஷ்மி கிரைண்டர் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா சரி. பிறகு அந்த கிரைண்டர் குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா அப்படின்னு அந்த கிரைண்டரை தூக்கி தூர போட்டா. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க பாரு. அது நொங்கு வண்டி மாதிரி 2 பைதா மாதிரி இருக்கு. அதை தூக்கி உள்ள போட்டு அதை மூடி வச்சு கொஞ்ச நாளைக்கு ஆட்டுவா. அது ஆடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ரிப்பேரா போயிரும். பிறகு
அது வேண்டாம்னு அதை தூக்கி தூர போட்டா. சரிதான். பிறகு ஒன்னு வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வீட்டுல எப்படியாவது மாவு ஆட்டி எதை போட்டு ஆட்டுதானோ எப்படி ஆட்டுதாங்களோ அது யார் பார்த்தா அத மாவை பாக்கெட்ல ஊத்தி துவாச மாவு இப்ப தெருவுல விக்கி. வலது கைட்டு குழவிய பிடிக்கணும். வலது கைட்டு பிடிச்சிட்டு இடது கைட்டு மாவை தள்ளணும். வலது கைட்ட குழவிய பிடிச்சு இடது கைட்ட மாவாட்டினா மணக்கும் பாத்தியா? எனக்கு இந்த கை தான் விளங்குங்க. மாவை ஆட்டி புதிய காலம் இந்த கைட்டே பிணையணும். எப்ப பிணையணும்? உப்பு போட்டு காலையில. சரி, காலையில பிணைவி மிங்கி குளத்துக்கு போவியா? குளத்துக்கு போயிட்டு வந்து மாவை கரைச்சி வைப்பீரா? கரைச்சி வச்சுட்டு குளத்துக்கு போயிட்டு வருவீரா? ஒரு மனுஷனுக்கு எந்த கை விளங்குதோ அந்த கையை தான் உபயோகப்படுத்த முடியும். சரி, எல்லா கைக்கும் அதே உபயோகப்படுத்த. அந்த மாணிக்கு கீவுல நிக்கும் மாவு அங்க. எதுக்கு? உன் வீட்லயா? ஆமா. நான் என்ன தெரியுமா, முத நாளே இந்த கல்ல காய வைப்பேன். அது இந்த கைட்டு தான் விரட்டி போடுவேன். சரி, விரட்டி போட்டுட்டு சாதா தோசை அடை தோசை மாதிரி கமகமன்னு மனம். ஏன் அவ்வளவு பக்குவம்னா தாத்தாவோட இடது கை மனம் அப்படி. கை அப்படி மணக்கு. தோசையா அடை தோசை மாதிரி மணக்குன்னா என்னய்யா அந்த கையினுடைய பக்குவம் அப்படி. அதேதான். அப்போ இப்போ உள்ள பெண்களுக்காக அந்த மாவு பாக்கெட் வாங்கி பிள்ளைகளுக்காக இட்லி தோசையை சுட்டு அந்த அம்மா சட்னி வைப்பா பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கையை கொண்டு வைப்பா. படக்கட கரண்ட் போயிரும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோபம். பேதியில போவான் கரண்ட், கொல்லையில போவான். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே, எப்ப நான் சட்னி வைக்க, இந்த பிள்ளைகளை எப்ப அனுப்பி வைக்க அப்படின்னு உயர்மேன ஏசுவாங்க பேசுவாங்க. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலைன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று நமக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெச்சிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் கண்ணை திறப்பா, உலகில் ஒளி கொடுப்பா, நெத்தி கண்ணை திறப்பா, நெச்சி கண்ணை திறப்பா, அவர் நீண்ட ஒளி கொடுப்பார். அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாடவே, ஆட வேண்டாம் பாடவே, ஆடாதி போடவே, உச்சி கண்ணி பிறந்ததா காளி போல இருந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி தாய உச்சி நீ மகாளி அம்மோ. வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு நெச்சி கண்ணை திறந்த உடனே பார்வதி நம்ம 2 கண்ணை பொத்தி இருக்குமே, 3ஆவதா இந்த ஒலி எங்க இருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால வந்து வாக்க இறைவன் நெச்சி கண்ணை கண்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் பதறுதா. ஐயோ நம்ம ஆண்டவன் சொன்னதை கேட்கலையே, 10 பொருளுக்கு அர்த்தமா நமக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, இப்பேற்பட்ட இறைவனை நம்ம பரிசோதனை பார்த்து விட்டோமே, அதனால இந்த ஆண்டவன் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அங்கம் படறி ஆவித்தனலாகி பார்வதி வியர்த்து விறுவிறுவிறுத்து நிற்கிறார். அப்ப பார்வதியின் வேர்வை துளி காட்டாச்சு வெள்ளமா கரை உருண்டு வருது. இந்த வெள்ளமானது உலகம் போனா உலகமே அழிந்து போகும் அல்ல,
வெட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அன்னைக்கு போய் உட்கார்ந்தவதான் அந்த அம்மா கெங்காதேவி. யாரு? அவதான் கெங்காதேவி. நம்ம அந்த அம்மா கீழே இறங்குனான்னு வையி உலகமே அழிந்து போகும். பாத்துக்கோ. கங்காதேவியும் பகவானையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களா தாயி? தப்பு தப்பா பேசுதாங்களா? தப்பு தப்பா பேசுதாங்கன்னா அவங்க மேலதான் தப்பு இருக்கு. அவங்க நினைப்பு தான் சரியில்லை. ஆண்டவே அப்படிப்பட்டவர் அல்ல. சிவபெருமான் நமக்காக கங்காதேவியை தலையிலே சுமக்க அப்ப இந்த பார்வதியின் வேர்வை துளி ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேணும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதிவு கப்பா தீவு கப்பா உங்க சம்பாதிவு கப்பா ஒன்றாங்கடல் ஒரு கடலா இரண்டாங்கடல் கருங்கடலா மூணாங்கடல் மோர் கடலா நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் அலைங்கடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டு கடல் ஒன்பதாங்கடல் அது ஓவிய பெருங்கடல் பத்தாங்கடல் பார்க்கடலா ஐயா பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு பாங்குடனே அமைந்திருக்கு சாமி பத்தாங்கடல் பார்க்கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு அந்த பார்க்கடலுக்கு அப்பா பழகி வண்ணம் பாறை படர்ந்ததொரு ஆலமரம் அடியதில காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி மெல்ல வளர்ந்த ஓராயிரம் வாசல் உண்டு மாணிக்க புத்துக்குள்ள அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார். அந்த மாணிக்க புத்துக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்துவார். பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வண்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு நம்ம வீட்டுல பின்வாசல் இருக்கும் முன்வாசல் இருக்கும். ஆனா புத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. எந்த பார்த்தாலும் வாசல் தான், எப்படி வந்தாலும் உள்ள போயிடலாம். வடக்கையா தெற்கையா மேற்கையா கிழக்கையான்னு கணக்கு இல்ல. சுத்தி சுத்தி வந்தாலும் எந்த வாசல் வழியா வேணாலும் உள்ள போகலாம். அப்படி ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? ஐயா சென்னாகம் கருணா கண்ணாடி விருசுகனா எல்லாத்துக்கும் ராஜாராணி அவன் நாகராஜ நாகக்கண்ணி
செய்து வருகிறார்கள். பூவும் மனமும் போல நகமும் சதையும் போல வீணையும் நாதம் போல வள்ளுவனும் வாசுகையும் போல நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேப்பா, நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பார். கணவன் மனைவின்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, பொம்பளை சொல்லி கேட்கமுன்னு வையி நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, நம்மள யாரும் மதிப்பாங்களா, பொண்டாட்டி பேச்ச கேட்கவான்னு நினைக்க கூடாது. அந்த அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா, 5க்கு 2வது 4 வார்த்தை கேட்கணும். அத மாதிரி பொம்பளை நினைக்க கூடாது. குடிகார மட்டை இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான், இவன் பேச்ச நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி என்னங்க இன்னைக்கு சனிக்கிழமை 6 நாள் வேலை பார்த்திருக்கீங்க, இன்னைக்கு கடைசி நாள். சம்பளத்தை சாயந்தரம் வேலை பார்த்து முடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நல்ல 100 ரூபாய்க்கு வயிற்றுக்கு சாப்பிடுங்க, நல்ல என்ன வேணுமோ சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மொத்த ரூபாயையும் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்பா. சாப்பிட்டு போ மிச்ச ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்பா. நம்ம என்ன செய்வோம், போன உடனே சம்பளத்தை வாங்க வேலையை பார்த்துட்டு முதல்ல ஒரு கோட்டை அடிப்போம். சரி, நம்ம ரூபாயை வாங்கி ஒரு கோட்டை குடிச்சிட்டு கூட ஒரு ஆள் வந்தா உனக்கு ஒண்ணு ஊத்திக்கப்பா அப்படின்னு இருக்க ரூபாயை செலவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு வருவோம். தொலைச்சிட்டு வேட்டி ஒரு பக்கம், சட்டை ஒரு பக்கம், தோல்ல போட்டுக்க துண்டு ஒரு பக்கம், அத அம்புட்டே அள்ளிக்கிட்டு தெருவுல வந்தா மதிப்பாளா? மதிக்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிப்பா. அப்ப எப்படி மதிப்பா? மதிக்க மாட்டாள. சொன்னா கேட்டு ஒழுக்கமா இருந்தா மதிப்பா. பிறவே அப்போ ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். கணவன் மனைவி இருவர்களுமே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவர்களுக்கும் இறைவன் அருளால் எவ்விதமான குறையுமே கிடையாது. அங்கே மண் இருக்கு, மனை இருக்கு, மண்ணால் குறைவில்லை. பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, பொருளால் குறைவில்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு. மண்ணு மனையோ பொண்ணும் பொருளோ சொத்து சுகம் எந்த பொருளுக்குமே குறைவில்லாமல் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? நாகராஜ நாகக்கண்ணி, நாகராஜ நாகக்கண்ணி, நாகலோக வட்டணத்தில் மண்ணால குறைவும் இல்லை, மலையாள தாழ்வும் இல்லை, பொன்னால குறைவும் இல்லை, பொருளால தாழ்வும் இல்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அங்கே அடுக்கு வட்ட வீடு இருக்கு. அங்கே ஏழரையா கோபுரமா, எதிரே ஒரு மண்டபமா, சூழரையா அங்கனமா, சுத்தி கட்டும் மாளிகை, 10 அடுக்கு மாளிகை, பல்லாக்கு சாவடி, ஆணை கட்டும் மண்டபமா, அதுக்கேத்த தாவடமா, குதிரை கட்டும் தாழ்வடம், கொட்டார சாவடி. சொத்து சொகம் இருந்தால், சொத்து சொகம் இருந்தால் அங்கே சொத்தால பிள்ளை இல்லை. ஏழரை கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, அங்கனமும் கல்கிணறும் அடுக்கடுக்காக மேடைகளும், ஆணை கட்டும் சாவடிகள் அசைந்திருக்க மண்டபங்கள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள், 10 அடுக்கு மாளிகையும் பல்லாக்கு சாவடியும், இத்தனை செல்வங்கள் எல்லாம்
எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? அதாவது நம்ம ஏக்கர் கணக்குல மண்ணு மனை வாங்கி போட்டாலும் அந்த மண்ணு மனை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? கூப்பிடாது. ஒரு நாளும் கூப்பிடாது. கழுத்து நிறைய நம்ம தங்க ஆபரணம் வாங்கி அணிந்திருந்தாலும் அந்த ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தா அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. அன்போடு அவளை அம்மா அப்பாவென்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் 12 வருடமாகவே நாகராஜனும் நாகக்கண்ணியும் கவலைப்பட்டு அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றாள்? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எனக்கு வைத்த பிராணனான் உங்கள் தேவி நாகக்கண்ணி அது வயதான் முடிதரிக்க பிள்ளை 40 வயதான் நாடாள பிள்ளை 50 வயதான் 50 வயதான் ஒரு ஆணும் இல்லை. பிள்ளையில்லா வாசலுக்கு பெரியவர் வர மாட்டார். பிச்சை கூட வாங்க மாட்டார் மன்னா. மடலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வர மாட்டார்கள். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா? நம்ம ஊரு பிள்ளைய பக்கத்துல கட்டி கொடுத்திருந்தா கட்டி கொடுத்த பின்னால ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போனோம்னா அந்த ஊரு பக்கமா போகும்போது நம்ம ஊரு பிள்ளைங்க தான் கட்டி கொடுத்திருக்கு ஒரு 8 நம்ம பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அம்மா சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய போய் நம்ம என்னத்தை பார்க்க, அதே கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷமா பிள்ளை இல்லாம சும்மா இருக்கு, நம்ம போனோம்னா பிள்ளை இல்லைன்னு கண்ணீரை வடிக்கும். அந்த பாராத்தியத்தை நம்ம ஏன் பாக்கு, பிள்ளை குட்டியா வரும்போது நம்ம பண்ட மிளகார வாங்கி போய் பார்ப்போம், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம குழந்தையில்லா வாசலுக்கு குடும்பத்தார் கூட வர யோசிப்பார்களே மன்னா. உங்கள் தேவியாகப்பட்ட நான் நாகக்கண்ணி என்னதான் அன்பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை. அவை அடித்தேன் மன்னார கொடுமை செய்திட்டேனோ நான் வைத்தாதோ அடைக்கலத்தை
நான் பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொல்லிவிட்டேனா அண்ணா? என்னவோ தெரியலையா ஐயா. அண்ணமென்று வந்தவரை நான் அடுத்து வர சொன்னேனா? ஓட்ட நாளி மறக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டளந்திருக்கேன் ஐயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கூலி கிடையாது. வாசியில போய் வேலை பார்ப்பாங்களா? நீ வாசியில வருவியா முதல்ல? சம்பளம் கிடையாது, கூலினா தாத்தா சொன்ன மாதிரி காட்டுல என்ன பயிர் விளையுதோ அதத்தான் கொடுப்பாங்களாம். குறுக்கு வழி இல்ல, குறுக்கு வழி வந்தா ஊசி போடு, இல்லன்னா உன்னை குப்பரை போட்டு மிதிக்கணும். குதிரை வேலி. அந்த காலத்துல எள்ளுனா எள்ளு கொடுப்பாங்க, நெல் அடிச்சா நெல்லு கொடுப்பாங்க, சோளம் அடிச்சா சோளம் கொடுப்பாங்க, மக்காச்சோளம்னா மக்காச்சோளம் கொடுப்பாங்க, உளுந்தனா உளுந்து தான் கொடுப்பாங்க. அப்போ அப்படி சம்பளம் கொடுக்காங்கன்னா ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரம்னு அளந்து போடுவோம்னு சொல்லி தான் கூட்டு போவாங்களாம். அப்ப காட்டுல வேலையை முடிச்சிட்டு தாய்மார்கள் எல்லாம் சாயங்காலம் அவங்க கூலிய பெட்டியில வரிசையில வாங்குவா. இந்த நெல்லை அடிச்சு களத்துல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. வீட்டுக்கார ஐயா பேசுனதுக்கு நம்ம சரியா கொடுக்கணும் அப்படின்னு 2 கொத்துனா சரியா 2 கொத்து அளந்து போடுவாரு, 3 கொத்துனா 3 கொத்து அளந்து போடுவாரு. இந்த வீட்டுக்காரம்மா இருக்கா பாரு, அவ பொல்லாதவா, அங்க இருந்து வருவா, களத்துல இருக்க நெல்லை பாப்பா, இந்த நெல் இப்படி முத்து மணியா இருக்கு, இந்த நெல்லை இவளுக்கு அள்ளி கொடுக்கவா, இவன் அம்மாட்டுக்கு அளந்து போடுதான் அப்படின்னு அங்க இருந்து வந்த உடனே, ஏயா அவ காலையில இருந்து முன்ன வந்து வேலை பார்த்திருக்கா, சின்ன மரக்கா வச்சு அளந்து போட்டா அவளுக்கு காணாம நமக்கு அறிவு இருக்கா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சுக்க, அதை தூக்கிட்டு வரோம். புண்ணியவதி அவளுக்கு பெரிய தர்ம மனசு போலுக்கு அப்படின்னு இவர் சின்ன மரக்காவை வச்சுட்டு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து நெல்ல கோதுவாரு. கீழோடி நெல்லு பூரா ஒளிவீரும். அதான் ஓட்ட மரக்கா. அதான் நான் ஓட்ட நாளையும் மரக்கா கொண்டு யாருக்கும் போட்டு அளந்துட்டேனா இல்ல களத்துல இருக்க நெல்லுல நான் கதரை எள்ளி கலந்தேனான்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒரு பாவம் தானே. எந்த ஒரு தொழிலாளியுடைய வயிற்றுலையும் அடிக்க கூடாதியா. எந்த வேலையா இருந்தாலும் வேலை பார்த்தவர்களுக்கு தகுந்த கூலியை கொடுக்கணும். கூலிக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வேலையை பார்க்கணும். போன இடத்துல மேல நிமித்துக்கிட்டு அலைஞ்சோம்னு வை, நம்மள சும்மா விடுவாங்களா? நம்ம பார்த்த வேலைக்கு போதும் சம்பளம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பெருங்கோட்டூர்ல வடகாசியம்மன் கோயில்ல வில்லுப்பாட்டு வச்சிருக்காங்கன்னு வை, நம்ம வந்தவங்க கூட்டத்தை கணக்கு பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா ஆடி பாடி படிச்சோம்னு வை, கதையை நல்லா அப்படியே கொண்டு போயிட்டோம்னா ஊர் மக்கள் சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல நாட்டாம நல்ல வில்லாத்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்த இடத்துல சும்மா மேல நிமித்துக்கிட்டு சொங்கி மாதிரி உறங்கிக்கிட்டே படிச்சோம்னா சும்மா விடுவாங்களா? இந்த வில்ல இவளை எங்க இருந்தே கூட்டு வந்தாங்க? நாட்டாமைய கூப்பிடு, தலைய ஆட்டோமேட்டிக்கா கல்லா இருக்கா? நீ சொன்ன மாதிரி குடத்துக்காரன் கொணக்குன்னு தலைய ஆட்டுதான். இவ கைய கால அசைக்க முடிக்கால. நாட்டாமைய கூப்பிடியா? வில்ல மாத்துதியா இல்ல நாட்டாமைய மாத்தவா? மாத்தல உனக்கு வரி கொடுக்க மாட்டேன் அப்ப பேசுவாங்கல்ல. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வேலையை சரியா பார்க்கணும், அதுக்கு தகுந்த கூலியை வாங்கணும். அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. பட்டர நெல்லிலே பதற எல்லி கலந்தேனா ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் போட்டளந்த தோசம் உண்டா மன்னவா? நான் ஒரு பாவம் செய்யலையே, ஒரு குழந்தை இல்லையே என்று நாகக்கண்ணி கண்ணீர வடிக்கா. பார்த்தா நாகராஜன், அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்லேன்னு நீங்க கவலைப்படாதடி. ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். ஈசனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். அம்மா நம்பிக்கை இல்லையா? உலகமே நம்பிக்கையில தானே ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல உள்ள ஆளுங்க
அவங்ககிட்ட அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னா காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி துப்பும் அது ஒரு பக்கம். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஏல நீல ஒரு ஆம்பளையா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? ஏல கல்யாணம் முடிஞ்சு உனக்கு 10 வருஷம் ஆகுது. மூத்தவனுக்கு பிள்ளை இல்லைன்னு அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி சொல்லி அண்ணாச்சி அப்படி சொல்லுப்பா. அதான் செட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுப்பானி எதிர்பார்த்தேன். இருக்க இருப்புல இதான் உனக்கு வேணும் பாரு. அதானே கேட்டேன். சரி, அதனால அந்த நாகக்கன்னி பெண்கொடியானவள் என்னய்யா அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? கண்ணே நல்ல புளிய மாறும், கண்ணே நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமரும் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடி என்ன ஏ மன்னவா கவிரோடி என்ன பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலாடு ஆலமரம், பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலாடு ஆலமரம், பிஞ்சிலையும் காயாமலே மன்னவா பின்னலாடி என்ன ஏ மன்னா பின்னலாடி என்ன தரத்து நல்ல புளிய மரம் தளிரோடு ஆலமரம், தரத்து புளிய மரம் தளிரோடு ஆலமரம் தரத்திலையும் காயாமலே மன்னவா தளிரோடி என்ன பாலல் ஏ மன்னா தளிரோடி என்ன மன்னானம் பருவ நல்ல புளியமா நான் பழம் பழுக்கும் ஆலமா பாவி பருவத்திலே காயா பழம் பழுத்து என்ன பலன் ஏ மன்னா நாகராஜா ஐயா நாம் பருவ புளிய மரம் பழம் பழுக்கும் ஆலமரம் ஆமையா இந்த பருவத்திலே காயாமல் நான் பழம் பழுத்து என்ன பலன் மன்னா? மன்னவா காய்க்கும் காலத்திலே நான் காயாமல் போனேன், ஆமா பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னா. ஆமா பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதவிதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. பட்டம் தவறினா நாமளுக்கு தானே நஷ்டம் மன்னா. ஆமையா பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா. அதானே கேட்டேன். 10 நாள் கூட ஆயிட்டுன்னா அதை நொடிச்சு சாப்பிட முடியுமா ஐயா? முடியாது, நார் நாரா இருக்கும். அதனால எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்யணுமோ அதை செய்து முடிக்கணும். ஆமா சரி. அதனால திருமணமாகி 1 வருடமாக 2 வருடத்துக்குள்ளாக கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்று எடுத்து விட்டோம்னு சொன்னா நம்ம யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். யாரும் எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆனா இறைவன் யாருக்கு எப்போது கொடுக்கணும்னு இருக்கு அன்னைக்கு தான் கிடைக்கும். நம்மளா நினைக்குது கடவுள் நமக்கு எப்போது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு அப்பந்தான். ஆமா இந்த பாழா போன வயத்துல ஒரு புழு பூச்சி எதுவுமே இல்லையே. ஏற்கனவே வயிறு பாழா போய் தான் இருக்கு, அதுல கொண்டு புழு பூச்சை எங்க தட்ட. அதாவது புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன், ஆம்பளை பையன். பூச்சின்னு சொன்னா என்னது பெண் குழந்தை, அது பொட்ட பிள்ளை. ஆமா சரி. அது நம்ம வீட்டுல வளர்றது வரைக்கும் தான் ஆமா நமக்கு பேரு தலையெழுத்து போடுவாங்க. போடுவாங்க. அதுக்கு பிறகு கட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா பேரை மாத்திடுவாங்க. இன்னைக்கும் எப்படி தாத்தா சொன்ன மாதிரி
அந்த காலத்து ஆட்கள் பூரா அப்படித்தான் பேசுவாங்க. தனக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொந்தக்காரா இருந்தா ரோட்ல பார்த்தாங்கன்னா எப்பா உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா, உனக்கு எத்தனை பிள்ளைய, உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னு கேட்பாங்க. உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னா புரியுத ஆளுக்கு தான் புரியும். தவறா நினைக்கவங்க தவறாத்தான் நினைப்பாங்க. உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னா உனக்குன்னா அது ஆம்பளை பிள்ளை, ஊரா வீட்டுக்கு கட்டி கொடுக்க போற பிள்ளையத்தான் பொட்ட பிள்ளையத்தான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம அர்த்தம் தெரிஞ்சா புரியும், இல்லன்னா புரியாது. இல்லன்னா அப்புறம் கேப்பா என்னல என்ன என்ன என்னை பார்த்து என்ன கேட்க அப்படின்னு அப்படின்னு கேப்பா. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப உள்ளவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால நாமளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிள்ளைன்னு இருந்தா தானே மதிப்பு. அதனால என் மன்னா நாகராஜா மன்னா இதனால இது வரைக்கும் ஏன் மன்னா பிள்ளை இல்லை இந்த மழை பெய்த முச்சத்தில் சாவிக்கு மண்ணளைய பிள்ளை இல்லை அந்த மண்ணளைந்த கையால் மடி பிடிக்க மைந்தனில் நிறகுணத்து தண்ணீரில் எனக்கு நின்ற நம்ப பிள்ளை இல்லை புறகுணத்து தண்ணீரில் நான் கோரி வைக்க பிள்ளை இல்லை கறி கரைக்கும் தேங்காயில என் கறி கரைக்கும் தேங்காயில எம்மானு கையேந்த பிள்ளை இல்லை கறி கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை மன்னாரம் கறி கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை வெள்ளரிக்கா தோட்டத்தில் நான் விளையாட பிள்ளை இல்லை கத்தரிக்கா தோட்டத்தில் காய் பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்கா தோட்டத்தில் சீனரிக்கா தோட்டத்தில் சேர்ந்து விளையாட பிள்ளை இல்லை அண்ணா உங்க தேவியாக கண்ணி வாசலில ஒரு மரமா அது வன்னி காக்காய்க்கு மாறும் நான் வன்னி காக்காயா வழியில உந்தாழ்வான் மொன்னி காக்காய் வழியோடு சேர்வது முச்சத்தில ஒரு மரம் முத்து முத்தா காய்க்கு நான் முத்து முத்தா காயா முத்து முத்தா காயா என் குலத்திலையும் தாழ்வான் மன்னா வாசலிலே ஒரு மரம் வாசலிலே ஒரு மரம் வகை வகை
இருக்கும் அண்ணா. இந்திரனார் உடன் பிறந்து நான் இன்னைக்கு ரிஷின்னு பேர் கேட்டு விட்டேனே. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்கிறார். குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார். நான் எங்கு போனாலும் என்ன ஏளனமா பாக்குறாங்க மன்னா. என்ன குறைவா நினைக்கிறாங்க, குறைவா பேசுகிறாங்க. ஒரு ஆம்பளை காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா சரிதானே, நிம்மதியா ஒரு கஞ்சி குடிக்க விடுதியா, அதானே, ஒரு காப்பி குடிக்க விடுதியா, அதானே. என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்க, அதானே. பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு தெரியுமா உனக்கு? பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பெற்றெடுத்த அன்னைக்கே தொல்லை இருக்காங்க. நல்ல பிள்ளை இல்லைன்னா நல்ல 1/2 லிட்டர் பாலை வாங்கி சரி புருஷன் பொண்டாட்டி நல்ல 1/4 லிட்டர் வத்த வச்சு சரிதானே, அதுல ஒரு ஆர்லிக்ஸ் பாக்கெட்டை உடைச்சு போட்டு சரி நல்ல திக்கா ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி குடிக்கலாம். பிள்ளை இல்லைன்னா ஆமையா 5-6 பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி குடிக்க முடியுமா? கட்டை அப்படி பேணணுமாங்கோ. 1/2 லிட்டர் பாலை வாங்கி துக்கம் ஆத்தி குடிக்காவலாம். ஆமா, அதை 1/4 லிட்டர் வத்த வைக்கணும். ஆச்சி ஐயரும் ஆமா அப்படி பேண வேண்டியதான். அதே வீட்டுல 5-6 பிள்ளை இருந்துச்சுன்னா அப்படி காப்பி குடிக்க முடியுமா? 1/4 லிட்டர் பாலை வாங்குவா, அதுல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துவா. அது பச்சை தண்ணியா இருக்கும், பால் மாதிரியா இருக்கும். அதுல 2 தேயிலையை அள்ளி போட்டு சீனியை அள்ளி போட்டு நல்லா ஆத்தி ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆறிக்கிட்டு இருக்கும். ஒரு பிள்ளைக்கு பால் டப்பாவில ஆத்தி வச்சிருப்பா. ஒரு பிள்ளைக்கு உரி கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன்பா. இன்னும் ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன்பா. எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு கடைசியா இந்த அம்மாவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் இருக்கும் பாத்துக்கோ, மண்டியுமா இருக்கும். அந்த 1/4 கிளாஸ் காப்பியவும் குடிக்கணும்னு ஒரு முடுக்கு வாயில வச்சா மனமா இருக்கும், ரொம்ப மணக்கும். அப்போ இந்த அம்மா 1/4 கிளாஸ் காப்பியவும் குடிக்கணும்னா ஒரு முடுக்கு வாயில வச்சிருப்பா. மூத்த பிள்ளை சொல்லுவான், ஏமா எனக்கு ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்கு, இல்ல போயிட்டு வா, நீ டவுசர் அவுத்து விடு அப்படிம்பா. அப்புறம் அவனை அனுப்பிட்டு மறுபடி ஒரு முடுக்கு குடிப்பா. 2வது உள்ள பிள்ளை என்ன செய்வான், ஏமா எனக்கு 2க்கு வருதேம்பா. அவனை கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பா. ஒருவன் காப்பியை தொடையில ஊத்தி அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு பிள்ளை சொல்லவே மாட்டான், அதுலயே உட்கார்ந்து அதுலயே எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பான். எல்லாத்தையும் முடிச்சு இந்த அம்மா சரி ஆறி அந்த காப்பி ஆறி ஒண்ணுமில்லாம போயிரும், அதையாவது குடிப்போம்னு குடிச்சான்னா இந்த கடைக்குட்டி பையன் இருக்கான் பாரு, அவன் பின்னால வந்து கழுத்தை கட்டி தொங்கிக்கிட்டு இருப்பான். உள்ள நீ ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுவியா அப்படின்னு கீழே தூக்கி நச்சுன்னு வச்சு கண்ணத்தை பிடிச்சு இனிங்கி உங்க அப்பே வந்தாமனா உங்க அப்பேன் தொல்ல, ஒரு டம்ளர் காப்பி குடிப்போம்னா உங்க தொல்ல, பிள்ளையாவா பெற்றிருக்கேன் தொல்லையா பெத்து வச்சிருக்கேனே அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. பிள்ளை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம ஆணு பொண்ணு நல்லா ஆக்கி சாப்பிட்டுட்டு காலத்தை ஓடிட்டு போகணும்னு இருக்கேன். பிள்ளை இல்ல பிள்ளைன்னு அழுதுகிட்டு இருக்க, நல்லா தின்னு நீ திங்கத்தானே அவன். அப்போ பிள்ளை என்னதான் இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை வீட்டுல இருந்தாத்தான் அந்த வீடு கலகலன்னு இருக்குமா. அதான் குலம் தலைக்கணுமானா முதலாவது குழந்தை வரம் வேணும்யா. அதனால அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளாகப்பட்டவள் இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா, எந்த ரத்து பெண்கள் எல்லாம் எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தங்கரத்து பெண்கள் எல்லாம் தாளப்புள்ள சூலியா பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்சடு அடுத்த வீட்டுக்காரியா 6 பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குருணி பிள்ளை வச்சடு அடுக்க பாய் இல்லாத 10 பிள்ளை வச்சடு கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை. ஏ நாகராஜா, என் தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளைக்கு தாயா இருக்கிறா. அவ வீட்டுல குடிக்கிறதுக்கு நல்ல கூழ் கூட கிடையாது, அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. 8 பிறகு 7 பிள்ளை பெத்தான்னா அவ புருஷன் கெட்டிக்காரன் ஜமத்தான். 7 பிள்ளை பெத்துக்க நீ ஏன் போறாப்படுத? ஏன் அண்ணா கையும் நொண்டி காலம் நொண்டி கடவுள் அவளுக்கு கூட 6 பிள்ளையை கொடுத்திருக்காரு. வீட்டுல படுத்து தூங்குவதற்கு கூட நல்ல பாய் கிடையாது, அவளுக்கு கடவுள் 10 பிள்ளையை கொடுத்திருக்காரு. ஆண்டவன் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு இந்த ஏந்தும் பிள்ளை இல்லாத குறைய வச்சுட்டாரு. அப்படி என்று எங்கு வாழம் புலம்புவாள் எங்கு வாழம் புலம்புவாள் ஈசனையும் நோங்குவாள் அலறு வாழம் புலம்புவாள்
நான் தான் மலடாகி போனேன் என் கையாலே தொட்டதெல்லாம் மலடாகி விட்டது மன்னா ஈனாத கிடாரு எருவ மாடு மலடாகி விட்டது இருக்கின்றது ஈனாத கிடாரு எருவ மாடு மலடா போச்சு குப்பையில மேய்து வருதே குப்பை கோழி அந்த கோழி கூட ஒரு முட்டை போடலையே அது ஒரு முட்டை போட்டிருந்தா ஒரு ஆப்பாயிலாவது போட்டு சாப்பிடலாம் அதுக்கு கூட வழி இல்லை அதனால என் மன்னா நாகராஜா அதாவது நான் ஒரு வீட்டு வாசல்ல மரம் வாங்கி வச்சேன்னு சொல்லி நான் வீட்டு வாசல்ல ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன் பக்கத்து வீட்டுக்காரி நான் வாங்கி வச்சேன்னு போறாமையில அவரும் ஒரு மரம் வாங்கி வச்சா அவரும் தண்ணிய ஊத்துனா நானும் தண்ணிய ஊத்துனேன் ரெண்டு பேரும் நல்லா தான் வளர்த்தோம் ஆனா அவ வச்ச மரத்தை பார்த்தா ஏ அப்பா மண்ணா கூட வைத்த தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை நான் கூட வைத்த தென்னம்பிள்ளை அது கொல கொலையா காய்த்திருக்கு நான் பக்க வைத்த தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை ஏ தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை ஒரு பால கூட வரவே இல்லை பால கூட வரவே இல்லை மண்ணானம் கூட வைத்த தென்னம்பிள்ளை அதிலே கொல கொலையா காய்த்திரு நான் பக்க வைத்த தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை உங்க தேவி நாகக்கண்ணி என்ன பாவம் செய்தேன் இதுவரைக்கும் குழந்தை இல்லை